க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது 2026 ஜனவரி மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மிதுன ராசியிலே குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தனுசு ராசியிலே சூரிய பகவான், புதன் பகவான், செவ்வாய் பகவான், சுக்கிர பகவான் 4 கிரகங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. 11ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். அவர் மீண்டும் ஜனவரி மாதம் 29ஆம் தேதி மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். 14ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி தனுசு ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் மகர ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும் போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம், உரிய கட்டணம் செலுத்தி. வாருங்கள் ராசிக்குள் போகலாம். இந்த கிரகங்களிலே ராசிநாதன் குரு பகவான் சுகஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் பெயர், புகழ், அந்தஸ்து, சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே அமைய காத்து கொண்டிருக்கின்றது. உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு வேகம் நிறைந்திருக்கும். வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். தனங்குடானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்கு ஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் பணம் கொடுக்கலை மிகவும் எச்சரிக்கை தேவை. அடுத்து பணம் பொறுப்பேற்றுக் கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சில நேர பேச்சே உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரிய ஸ்தானாதிபதி ஸ்தானத்திலும் லாபஸ்தானத்திலும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் எந்த ஒரு செயலையும் தைரியமாக செய்து முடிப்பீர்கள். இளைய சகோதர சகோதரனுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். அவர்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு சுப செய்திகள் எல்லாம் வந்து கிடைப்பதற்கான ஒரு சூழலும் உண்டு. குரு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார். உயர்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். பூமி வாங்க நினைப்பவர்கள் ஆசைகளெல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். சிலர் பழையத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் கூடி வருகின்றது. கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாயை காண்பீர்கள். கால்நடை வளர்ப்பெல்லாம் கால்நடை மூலமாக ஆதாயம் உண்டு. ரியல் எஸ்டேட் பவர்களுக்கெல்லாம் ரியலாக கூடுதலான வருவாய் உண்டு. ஊரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திர ஸ்தானத்தை தனங்குடும்ப வாகனாதிபதியும் பாக்கியாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சிலால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகள் நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் உண்டு. பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறும். அவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். ராசிகளை சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு நிறைந்திருக்கும். போய் வருவீர்கள். தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் இம்மாதம் உங்களுக்கு பரிபூரணமாக நிறைந்திருக்கும். ஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ருணரோக சத்துரு ஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் பாதிப்படுவரெல்லாம் கடலிலிருந்து மீள்வதற்கான ஒரு சூழல் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும். எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திர ஸ்தானாதிபதி புதன் பகவான்
இம்மாதம் துலானத்திலும் லாபஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் திருமண பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவி அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. பங்குவரை இருந்து வந்த பிரச்சனைகள் இருந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத் தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். விதவித கிரகங்களுமல்ல அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத வனவரவுகள் எல்லாம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. விதவித கிரகங்களுமில்லை பாக்கியஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் அவற்றை சாதுரியமாக கையாள்வது மிகவும் நல்லது. எல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலை கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். லாபஸ்தானத்தில் வித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை விரயஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதால் மூத்த சகோதரன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் அவர்களுக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படும். சகோதரிகளுக்காக சூழலும் ஏற்படலாம். ஸ்தானாதிபதி பயணம் செய்து கொண்டிருப்பதும் அவருடன் இணைந்து ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் ராசினார்வை விரைய ஸ்தானத்திலே விழுவதாலும் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது. திட்டத்தோடு தொலைநோக்கு திட்டத்தோடு முதலீடு செய்வீர். இறைவனுடைய திருப்பொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.